பைக் விரும்பிகள் யார்? பைக் அப்படின்னு வந்துட்டாலே சுக்கிரன் தான். லக்ஸுரி, அதாவது வாகனக்காரகன் சுக்கிரன். அவர் மட்டுமா அப்படியும் இல்லை. அவர் என்ன கெட்டு போயிட்டாரு அப்படின்னா வண்டி வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது. 4ஆம் அதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஜாதகத்துல, சரிங்களா? வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து 4ஆம் இடம். இந்த 4ஆம் அதிபதி 4ஆம் இடம் கெட்டு போகாம சுக்கிரனும் ஓரளவு நல்ல வலுவில் இருந்தா நிச்சயம் உங்களுக்கு அந்த வண்டி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நிச்சயமா இருக்கும். இதுல அங்க போய் வேற ஏதாவது கிரகங்கள் உட்காரும் போது பலன்கள் மாறுபடும், சரிங்களா? சனி போய் உட்கார்றாரா, பழைய வண்டி வாங்கணுங்கிற எண்ணமே தான் இருக்கும். செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கி ஓட்டுவோம் அப்படின்ட்டு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரா, நல்ல காஸ்ட்லியான ஒரு பைக்கை வாங்குவீங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவா எல்லாரையுமே கவரக்கூடிய ஒரு பைக்கை வாங்குவாங்க. சூரியனா இருந்தா நல்ல ஒரு பெரிய புல்லட்டு, நல்ல ஒரு கௌரவமான, அதாவது பார்க்க ஒரு ஜெய்ஜாண்டிக்கா வரக்கூடிய ஒரு புல்லட்டுங்கிற மாதிரி அந்த வண்டி வாங்குவாங்க. சந்திரனா இருந்தா லேடிஸ் வண்டி, அதுலயே கொஞ்சம் சின்ன வண்டியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வண்டி வாங்குவாங்க. செவ்வாயா இருந்தா அதிக ஸ்பீடா போறது, நல்ல ஸ்பீடு அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு வண்டியை வாங்கி ஓட்டுவாங்க. மொத்தத்துல 4ஆம் அதிபதி வலுத்திருந்தாருன்னா வண்டி வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்துல அதிகப்படியான வலுவில் இருந்தாருன்னா நிச்சயம் வந்து உங்களால வண்டி வாங்கவே முடியும். கெட்ட நிலையில இருந்தா கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல 6ஆம் அதிபதி அதுல 4ஓட சம்மந்தப்படுறாருன்னா நிச்சயமா கடன் வாங்கி தான் வண்டியை வாங்குவீங்க. 6ஆம் அதிபதி 4ல சம்மந்தப்படுறாரு அப்படின்னு வாங்கி தான் நீங்க வண்டி வாங்குவீங்க, கடன் வாங்கி தான் நீங்க வீடு கட்டுவீங்க, கடன் வாங்கி தான் உங்க சுகத்துக்காக நீங்க எல்லாமே கடன் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் அமைப்பு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த இடத்துல யார் யார் அங்க உட்கார்றாங்களோ அது சம்பந்தமான வாகனங்கள் அமையும்.